ஹலோ யூவர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆன்லைன் சீரிஸ் இன்ஃபோ சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுடைய சிஸ்டத்துக்கு ப்ராப்பரான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்போ வரைக்கும் பாருங்கள். அது மாதிரி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும், அந்த ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த ஒரு வீடியோ அப்டேட்ஸையும் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, ஓகே. உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து திஸ் பிசிங்கிற ஐக்கனை வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சிஸ்டத்தோட ப்ராசஸரும் வந்து 64 பிட் அப்படி இல்லைனா 32 பிட்டுங்கிற ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் ஒன்று தான் வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா 64 பிட் OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்கள் சிஸ்டத்தில் என்ன இருக்கோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. 64 பிட்டா 32 பிட்டாங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. இதை செக் பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கெல்லாம் நான் டெஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன், அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டோஸ் 10க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32 பிட்டாக இருந்தாலும் சரி 64 பிட்டாக இருந்தாலும் சரி இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா AMD ப்ராசஸரை வந்து சப்போர்ட் பண்ணுற சிஸ்டம். இது பார்த்தீங்க அப்படின்னா 2 பிட்டுக்கும் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ உங்களுடைய சிஸ்டம் வந்து AMD கோராக இருந்துச்சு அப்படின்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டை வந்து டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாகவே லிங்க் இருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில். சப்போஸ் நீங்கள் வந்து விண்டோஸ் 8 அந்த மாதிரி விண்டோஸ் 8.1 இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. உங்களுடைய OS என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டோஸ் 8, 8.1 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறதுனால இது பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த சிஸ்டத்துக்கு வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து சப்போர்ட் ஆகுன்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன்லோட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஈஸியாக உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து இன்டெல் கோர் தான் வந்து இருக்குது, நான் AMDலாம் கிடையாது அப்படின்னா அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த டேரெக்டாக இந்த சைட்டுக்குள்ளார தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 7, 8 இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது, பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் இருக்குது. உங்களுக்கு தேவையான மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா 64 பிட்டு 32 பிட்டுங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வெர்ஷன் வரைக்கும் நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்க முடியும். எந்த கிராஃபிக்ஸ் கார்டு வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு தான் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்க வெர்ஷனாக இருக்கும், அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களுடைய சிஸ்டத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷனை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சரி, ஓகே. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்களுடைய சிஸ்டத்துக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை வந்து கரெக்டாக பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் வந்து இப்போ வந்து எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா AMD அந்த ரெடான் அப்படிங்கிறத வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது, அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா 5 to 10 மினிட்ஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் வந்து 100% வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். சரி, ஓகே. நான் இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைனலாக வந்து ஃபினிஷ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள் டெஸ்க்டாப்பில். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா AMD அப்படிங்கிற மாதிரி இருக்கும், உங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ஷோ ஆகும். அந்த AMDங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அது ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடில் ஸ்கிப்ங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிவிடுங்க. தென் இந்த மாதிரி டேரெக்டாக வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும், கியர் ஐக்கான், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டத்தோட அதாவது டிஸ்பிளே கலரை வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் கான்ட்ராஸ்ட் அதிகமாக வந்து அது மாதிரி பிரைட்னஸ் அந்த மாதிரி அதிகமாக நீங்கள் வச்சுக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியட் அதாவது மீடியம் லெவலில் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேமாக தான் தெரியும், நான் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து சேஞ்ச் பண்ணும்போது தான் அது கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சேமாக தான் இருக்கும்.
நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். நார்மலாக நீங்கள் மொபைலில் நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி தான். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது வெதர் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் கேமிங் விளையாடுறதா இருந்தாலும் சரி, எதுவாலும் சரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹேங் ஆகாது. மேக்ஸிமம் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்கிங் ப்ராப்ளம் அதிகமாக இருக்காது. அது உங்களுடைய ரேமை பொறுத்து இருக்குது, உங்களுடைய சிஸ்டத்தோட ரேம் பொறுத்து இருக்குது. நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன். இது போன்ற தகவல் நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் சீரிஸ் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த ஒரு வீடியோ அப்டேட்ஸையும் நீங்கள் சும்மா பார்க்கலாம்.